உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய கர்ம வினை காரணமாக, அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும், தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தர் ஆகிட்டேன், பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது, பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும். அதுபோல் ஒவ்வொரு ராகு கேது பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகு கேதுவுடைய பலன்கள், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு கடைசியில் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள். நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், ஏன் எனக்கு எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் ஆண்டவனே எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கும் ஒரு படிப்பாவம் கூட பண்ணலையே, ஒரு ஏமாற்றம் பண்ணலையே, ஒரு துரோகம் பண்ணலையேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறார். இந்த 2ஆம் இடத்துல கேது வர்றது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு வர்றது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த 2ஆம் இடத்துல கேது வர்றது பார்த்திங்கன்னா பொருளாதார சம்பந்தமான லாபங்கள் ஏற்படும். பணம் வந்துருமா சார்? வந்துடும். நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், கிடைக்காம இருக்குது, கிடச்சிரும். வெளியில் பணம் கேட்டிருக்கேன், வர வேண்டிய இருக்குது, வந்துடும். எங்கள் அம்மா அப்பா பணம் தரேன்னாங்க, கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க, ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காரு, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இருக்காரு, அதெல்லாம் நடக்குமா சார்னா கண்டிப்பாக நடக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நீண்ட நாளாக வராமல் இருக்குது, ரொம்ப வருஷமாக ஒருத்தர் தரேன்னு சொல்லிகிட்டே இருக்கார் சார் அப்படின்னா அவங்கெல்லாம் தந்துடுவாங்க. இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள் வரும். நீங்கள் அம்மா தருவாங்க அப்பா தருவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க தந்ததுக்கப்புறம் உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லது. அதே போல் இந்த 2ஆம் இடத்துல கேது வர்றது ஒரு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், உங்களுடைய கடன் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்துடும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீண்ட நாளாக தீராத கடன் எழுதி வச்சுக்கிங்க, அது முடிவுக்கு வரும். அது எத்தனை லட்சமாக எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று விற்று ஏதாவது ஒரு பணம் வந்து கண்டிப்பாக அதை தீக்காமல் போகவே மாட்டீங்க. அதே போல் இடம் விற்று வீடு விற்று பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்தில் லாபம் வந்து அதில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. அதே போல் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு,
வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கு. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்கள் எப்போவுமே ஃபாரின் போய் இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும். ஏன்னா கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ராசி. அந்த எப்போ ஃபாரின் போகணுன்ற எண்ணம் இருக்குன்னா மிதுன ராசிக்கும் அது எண்ணம் இருக்குது, கடகராசிக்கும் எண்ணம் இருக்குது. மிதுன ராசிக்கு இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்து அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் கடகராசி என்பவர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் வெளிநாடு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுதான் வித்தியாசம். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், நிறைய கடன் இருக்குது சார், தீர்க்கணும், எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான் வெளிநாடு போவீங்க. அந்த மாதிரி அமைப்பை இந்த 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் கண்டிப்பாக கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எப்படி வரும்னா வேலை மாற்றம் மூலமாக, இடம் மாற்றம் மூலமாக, வேலையில் திடீர் பதவி உயர்வு மூலமாக, ஒரு சம்பள உயர்வு மூலமாக கண்டிப்பாக வரும். இந்த திடீர் அதிர்ஷ்டம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா லாட்ரி விழுந்துருமா, புதையல் கிடச்சிருமா. இல்லை சார், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சம்பாரிச்சிருவேனா. உழைப்பால் வரக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த ராகு கேதுக்கள். நீங்கள் மேஜிக் பண்ணிலாம் சம்பாதிச்சலாம் நினச்சா மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ கிரிப்டோ கரன்சி, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, இல்லீகலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இல்லீகலான டிரான்சாக்ஷன்ஸு, அதெல்லாம் மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த ராகு கேதுக்கள்னு சொல்லக்கூடிய சாயா கிரகம், நிழல் கிரகம்னு முதலேருந்து சொல்லிட்டு வரும். அந்த நிழல் கிரகம் என்ன பண்ணணும்னா நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா டக்குன்னு பிடிச்சி மாட்ட விட்டுரும். அதே போல் இந்த 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள் வந்து தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நோட் பண்ணிக்கணும், வரோம் அதுக்கப்புறம் தீரும், வராமல் தீராது. நான் வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை வரும், ஒரு சண்டை வரும், ஆனால் அதுக்கு ஒரு முடிவு வரும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் இந்த 2ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நிறைய பேர் இந்த மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சாஃப்ட்வேர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த டிஜிட்டல் சைடில் இந்த யூடியூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இதன் மூலமாக நிறைய வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவானும் ராகு பகவானும் கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வம்பு வழக்கு அதெல்லாம் தீரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய சண்டை, எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஆகி கோர்ட்டு கேஸ் நடக்கிறது, இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் கொடுக்கும். மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பையும் இந்த ராகு கேது தான் கொடுக்குது. எப்போவுமே அரசியலில் உள்ளவர்களுக்கு ஒரு பேர் புகழையும் கொடுப்பது ராகு கேதுக்களே. பெரிய பெரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேது நல்லா இருந்தால் தான் கிடைக்கும். அதே போல் நல்ல இடத்துல இந்த ராகு கேதுக்கள் வருவது சிறப்பு. இதில் இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, உடல்நல சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏற்கனவே கடகராசிக்கு இந்த அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகள்லாம் வந்திருக்கும், உடல்நல பாதிப்புலாம் வந்திருக்கும். அந்த உடல்நல பாதிப்புகளை கவனிச்சிக்கணும். இல்லை நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஏற்கனவே உடம்புல பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி நல்ல பொருளாதார வளர்ச்சியும், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும், சில உறவுகளுக்குள் நெருக்கடியையும், அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளும் கொடுக்கும். நம்ம என்னென்ன சொன்னோன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன், ராகு கேதுவோடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDFல ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில்
அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன தசாபுத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அதே போல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.